செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். அதிமுகல முக்கியமான கட்சிகள் இணைய போகிறார்கள். இதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜி.கே. வாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுகவினுடைய அந்த ஒரு கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக மாறுகிறதா? இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் கலக்கத்தை கொடுத்துருக்கும். ஆல்ரெடி திமுகவில் கூட்டணி எல்லாமே சரியாதான விக்கி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே புதுசாக எந்த கட்சிகளும் சேரலை. ஒருவேளை சேருவதற்கான வாய்ப்புகள் இருந்த கட்சியாக பார்க்கப்பட்டது பாமக தான். பட் பாமக உள்ளே வந்துட்டாங்கன்னா விசிகா நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஃப்ராங்காகவே தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் பாமக உள்ளே போகிறதும் இல்லாட்டி விசிகா வெளியில் வருவதையும் திமுக விரும்பாது. இதெல்லாம் விட தமிழக வெற்றிக் கழகம் அதிகமான இடங்களையும் அதிகமான ஓட்டுகளையும் பெறும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை கண்டிப்பாக உளவுத்துறை திமுகவுக்கு கொடுத்துருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு ஏன்பா ஒய்பிரிவு பாதுகாப்பு, அவர் அப்படி என்ன செஞ்சிட்டார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னைக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த தோடுகளை மூக்குத்திகளை நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போட பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் எப்படியான்னு நம்ப சொல்றேன். மூக்குத்தில பிட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னதை கண்டுபிடிக்கக்கூடிய நீங்க அவ்வளோ பெரிய ஓட்டு இயந்திரம் இருக்கே, அதுல ஏன் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க? இதற்கும் அதற்கும் முரணாக இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல அரசியல் சேட்டைகள் நடந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே இங்க பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான வெக்கேஷன் முடிய போகுது. இந்த வெக்கேஷன் முடியும் போது ஜெல் பிளாஸ்டர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் ஊற போடக்கூடிய சின்ன சின்ன ஒரு பாசி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக மாறும், மேலே பட்டெல்லாம் வலிக்காது. அந்த மாதிரி ஒரு ஜெல் பிளாஸ்டர் கன் எல்லா இடத்துலையுமே ஒரு 1200, 1500, 2000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியிருக்கோம். பட் இந்த முறை 899க்கு இந்த கன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விஜய் அவர்கள் இன்றைக்கி கொடைக்கானலில் இருந்து அப்படியே மதுரைக்கு வராரு. அவர் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டார். அது அப்படி முடிச்சுட்டு வரும்போது ஒரு விஜயினுடைய ஒரு தொண்டர் அப்படியே வராரு, சால்வை போடுறதுக்காக வராரு. அப்படி சால்வை போடுறதுக்காக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள் அவருடைய தலையில் கன்னை பாயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை இன்றைக்கி எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஊடகங்களும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த மனுஷன் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவுன்சர்ஸ் இருக்காங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு நபர் வரும்போது அவங்க கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை பயன்படுத்திட்டாங்க. ஊடகங்கள் உடனடியாக அவருக்கு கூப்பிட்டு கேட்டுட்டாங்க, ஐயோ உங்களை பார்த்து துப்பாக்கியை கை காண்பிச்சிட்டாங்களே, உங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லையா, விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, வைஷ்ணவியா லாவண்யாவா ஏதோ ஒன்று, அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல, எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்காங்க. ஏகப்பட்ட உராய்வுகள் இப்போது தோன்றி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும். ஏங்க காலங்காலமாக இருக்கக்கூடிய பல கட்சிகளிலும் ஆட்கள் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும்போது இப்போ உருவான கட்சியில் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மீடியாக்கள் அதை பெருசுப்படுத்துவதற்கான காரணம் அந்த கட்சியெலாம் உடைந்து வருகிறது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கோங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனவங்களால் ஒரு கட்சி உடைந்து விடும் அப்படின்னா அதிமுக என்றைக்கோ உடைஞ்சிருக்கணும், திமுக என்றைக்கோ காலியாகி இருக்கணும். ஏன் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்தவர், சேகர் பாபு அவர்கள் அதிமுகவில் இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணியிருக்காங்கன்னா வளர்ச்சிக்காக, நிதி, மக்களுக்கான நிதிக்காக, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. சரி, இந்த மாதிரியான கட்சி தாவல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த தாவைக்காலேருந்து போகிறவங்க வேறு கட்சிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் எஸ், வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய அழைப்புக்கு ரொம்ப மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியில் வேணாலும் ஜாயின் பண்ணிட்டோம், மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த மனுஷன் ஏதாவது பேசினாரா? இல்லை. அந்த தொண்டராக இருந்த விஜய் அவர்களுடைய ரசிகராகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டராக இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்கிறார், அது எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம், நான் என் தலைவரை கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு பெரிய ஒரு ஆப் அடிச்சு விட்டார். சென்சேஷனல் நியூஸாக மாற்றிடலான்னு நினச்சாங்க. பாவம், ஒன்றுமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பூஸ்டிங் செய்தியாக மாறிடுச்சு. இது ஒரு செய்தி. அடுத்ததான் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியாக மாறி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் தான். அதுலேயும் குறிப்பாக நீட் தேர்வு, அதில் கடைபிடிக்கக்கூடிய கெடுபிடிகள், இது ஏன் எதற்காக அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தபோது அவர் சொல்கிறார், இங்கே தாலியில் பிட் அடிக்கலாம், மூக்குத்தியில் பிட் அடிக்கலான்னு கண்டுபிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதனால் தாலியையும் மூக்குத்தியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இவ்வளோ பெரிய ஓட்டு இயந்திரம் இருக்குது, அந்த வாக்கு இயந்திரத்தில் மட்டும் ஏன் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்க சொல்கிறாங்க. மூக்குத்திலேயே பிட் அடிக்கலானா அவ்வளோ பெரிய இயந்திரத்தில் பிட் அடிக்கலாமா வேண்டாமா? இந்த கேள்வி கேட்டார் பாருங்க, நியாயமான கேள்வி தானே.
ஸோ இந்த கேள்விக்கும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதற்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தது. நீட்டை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது ரொம்ப கொடூரமாக பார்ப்பதற்காக, நீட்டை கொடூரமாக பார்ப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்கிறாங்க, அங்கே வரக்கூடிய மாணவர்களை துன்பப்படுத்துகிறாங்க. அதை வீடியோவாக வெளியில் போடுறாங்க. அதனால் மக்கள் மத்தியில் இது பேசு பொருளாக மாறுது. சொல்லப்போனால் நீட்டினுடைய விதிமுறைகள் தெரிந்து தான் மாணவ மாணவிகள் எக்ஸாமுக்கு எழுத வராங்க. ஆனால் அங்கேயும் பல கெடுபிடிகள் புதுசாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சோதனையாளர்கள், அங்கேருந்து டீச்சர்ஸ் இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகள், இவங்க கெடுபிடி பிடிக்கிறதுனால தான் இது பெருசாக மாறுது. இவங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? வேணும்னே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதே கருத்தை யாரும் வைக்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களும் வைக்கிறாங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தான இருக்குது. இந்த பொத்தானுகளை பிட்டு கொண்டு வர முடியுமா? வேணும்னே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது, வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்குதா? பூனல்லாம் அறுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நடந்திருக்கு. நேற்று சன் டிவியில் போட்டிருந்தாங்க. ஒரு மாநிலத்தில் இப்படி நீட் எழுத போன இடத்துல பூனல் வந்து கழட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பூனல் கழட்டிட்டு அந்த பையன் எக்ஸாம் எழுதிட்டான். ஆனால் அதன் பிறகு அது ஒரு போராட்டமாக வெடித்தது. ஸோ மாநிலங்களில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இங்கே நம்ம நாட்டில், நம்ம மாநிலங்களில் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. அப்போ இந்த கெடுபிடிகள் ஏன், எதற்காக, எப்படி இந்த கெடுபிடிகள் இவ்வளோ பெருசாக வந்தது அப்படிங்கிறத நீட்டுக்கான குழு இருக்குல்ல, அந்த குழு ஆராய்ந்து இதில் தவறு செய்திருப்பது உண்மையிலேயே மாணவ மாணவிகளா, இல்லை இந்த நீட்டை இங்கே பெருசாக பேசு பொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன சோதனையாளர்களா அப்படிங்கிறத தெளிவுபட சொல்ல வேண்டும் என்பது மக்களுடைய தாழ்மையான கருத்து. அவ்வளோதான். எல்லா மக்களும் அதை தான் கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ கெடுபிடியை தாண்டி நாங்கள் போகிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீட் எக்ஸாமினுடைய வழிமுறைகள் தான் காரணமா, இல்லை அந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றாத அதிகாரிகள் காரணமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்கப்பா. பதில் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போமே. அடுத்ததா அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு செய்தி. இன்றைய தினம் சமீபத்தில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட திரு ராமசாமி கவுண்டர் மற்றும் திருமதி ஆர் பாக்கியம்மாள் ஆகியோரின் இல்லத்துக்கு சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தோம். இங்கே குற்றம் நடந்தும் இத்தனை தினங்கள் ஆகியும் இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை. தனியாக இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தான அந்த குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியுடன் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை நயினா நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு கிடையாது, இன்னொரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மது போதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்ட 12வது வகுப்பு மாணவன் செல்வன் ஷியாம் சுந்தர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. போதையில் பொதுமக்களை அச்சுறுத்துபவர்களை கேள்வி கேட்பவர்கள் மீதே கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் அதிகரித்து வருவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்சவடால் விடும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில்தான் தினம் தினம் போதை பழக்கத்தால் விளையும் வன்முறை குற்றங்களும் அதனால் சீரழியும் இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் திருவிழா தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் பேர் பெனாத்திட்டு வந்திருக்காங்க. தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 12வது வகுப்பு மாணவன் தட்டி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்தவன் என்ன செஞ்சுருக்காங்க, கத்தியால் குத்தியிருக்காங்க. அதில் அந்த மாணவன் உயிரிழந்து விட்டான். இதே மாதிரி தவறை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இங்கே கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கனிம வள தவறாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கத்தினான தவறுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி போதைப் பொருளை தட்டி கேட்பதாக இருக்கட்டும், இங்கே மனிதர்கள் கொல்லப்படுவதை தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நயினா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததா பூச்சாண்டிகளுக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது மிகுந்த ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அரக்கோணம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் கூட்டம் நடத்த சென்ற அதிமுகவினர் கைது. அதிமுக நிர்வாகிகளை கைது செய்த திராவிட மாடல் அரசின் அராஜகத்தை கண்டிக்கிறேன். ஸ்டாலின் அரசு ஏவும் அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும் வல்லமை அதிமுகவுக்கு உண்டு. இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள். ஸோ அதிமுக கொஞ்சம் களத்தில் இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனாலுமே அவங்களுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், அவங்களுடைய மீடியா பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய மீடியா ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் டிலேயாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. கொஞ்சம் நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கும் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், மே 18 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மீதம் இருக்கும் விஷயங்களையும் நாம் தமிழர் கட்சி ஏன் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டியான அரசியல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கும் சரியாக இங்கே செயல்படுத்தவில்லை. அடுத்ததாக இருக்கக்கூடியது பிஜேபியினுடைய ஐடி விங். அங்கே தலைமை மாறியதிலிருந்து பிஜேபியினுடைய ஐடி விங் யாருக்காக ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற குழப்பத்தில் இப்போதும் இருந்து வருகிறதை நம்மளால் பார்க்க முடியுது.
தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது தன்னிச்சையாக வரக்கூடிய நிறைய நபர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவருடைய அரசியலுக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய பேட்டிகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவினுடைய ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே தேர்தலை தீர்மானிக்க போவது சாதாரண மனிதர்கள் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவும் தான். சோஷியல் மீடியாவில் எந்தெந்த அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும்ல, அந்த தாட்டை கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இல்லை அதுக்கு நம்பர் வைஸ் இந்த 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 கட்சி இவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாங்க, இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் இது ரீசார்ஜபிள் 7.4 வோல்ட்டுக்கான பேட்டரி, அதுக்கான சார்ஜர் கொடுத்துருவாங்க. நல்ல கிராஃபைட் டிசைன் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் பேரல் போடுறதுக்கான குட்டி பாட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கண்ணிலலாம் படாமல் இருக்க ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இது அதற்கான சார்ஜர் வித் யூஎஸ்பி போர்ட். கடைசியாக 2 சேஷே 7 to 8 mmக்கான அந்த புல்லட் சேஷே. இது உங்களுக்கு வேணும்னா அதுவும் கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. 10 சேஷே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 புல்லட் இருக்கக்கூடியது வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 899. வேறு லெவலில் நம்ம வீட்டு குழந்தைகள் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக விளையாடுவாங்க. பட் ரொம்ப சூப்பரானது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.